ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கொண்டக்கடலை மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 300 கிராம் கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட் எடுக்கிறதுக்காக 5 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக தட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க சீரக சோம்பையும் இதோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது அவ்வளோத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலையோட வாசம் நல்லா வருது நமக்கு. இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 2-3 கரண்டி எடுத்து இதில் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசிக்க போகிறோம், அதுக்காக தான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இந்த கொண்டக்கடலையை டம்ளர் இல்லாட்டினா பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது நல்லா மசிக்கும் போது நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற சன்னா மசாலா மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம மசிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீதம் வச்சுருக்க கொண்டக்கடலை எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி இதோடு சேர்த்துருங்க. தண்ணியில் தான் சத்து நிறையா இருக்குது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். நம்ம கொண்டக்கடலையை ஆல்ரெடி வேக வச்சுருக்கனால இது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் நமக்கு முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொண்டக்கடலை நல்லா நமக்கு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கொண்டக்கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.